ஸ்ரீ குருப்பியோ நமகாம். நமது ஸ்ரீ சக்திவினா ஆலயத்தில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி உற்சவம் இப்போது நாம் காண்ப இருப்பது, அதாவது ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி உற்சவம். வைஷ்ணவ ஆலயத்தில் இந்த வைகுண்ட ஏகாதேசி உற்சவம் மிக பிரம்மாண்டமாக சிறப்பாக இந்த உற்சவம் நடைபெறும். இந்த வைகுண்ட ஏகாதேசி சொர்க்க வாசலுக்கு ஒவ்வொரு கதைகள் உண்டு. குறிப்பாக சொல்லணும் என்றால் அது கதைக்குள்ள கதையாகும். அதாவது வரலாறு சுருக்கமாக பார்ப்போம். ஒரு யுகத்தில், அதாவது கலியுகம் ஆரம்பத்தில் ஜெயன் விஜயன் இருவரும் பேசிக்கொள்கிறார்கள். என்னவென்றால், ஸ்ரீ விஜயன் பேசுகிறார், விஜயா, திரேதாயுகம் முடிந்து கலியுகம் ஆரம்பமாகிவிட்டதே. அதற்கு அவர் கூறுகிறார், ஆமாம், சரி, அதற்கு என்ன அப்படின்னு அவர் பேசுகிறார். அதற்கு இவர் ஜெயன் சொல்கிறார், இந்த கலியுகத்தில் என்னென்ன நடக்கும் அப்படி என்று அவர் கேட்கிறார். அதற்கு விஜயன் கூறுகிறார், கலியுகத்தில் மனிதர்கள் நன்மார்க்கத்திலும் ஷண்மார்க்கத்திலும் ஈடுபடாமல், அதாவது தர்மத்தை கடைபிடிக்காமல் துன்மார்க்கத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள். என்னவென்றால் பாவச் செயல்கள். இந்த செயல்கள் அதிகமாக கலியுகத்தில் நடக்கக்கூடும் என்று அவ்வாறு விஜயன் கூறுகிறார். ஜெயன் அப்போது எவ்வாறு இந்த சொர்க்கமான பரமபத வாசலுக்கு மனிதர்கள் வர இயலும் என்று சொல்லிவிட்டு, ஜெயன், சரியாக சொன்னாய், இங்கு எவராலும் வர இயலாது. பரமபதமான இந்த சொர்க்க வாசலை நாம் இருவரும் அடைத்து விடணுமா என்று இருவரும் பேசிக்கொண்டு பரமபத வாசலை சுவாமிக்கு தெரியாமையே இந்த வாசலை அடைத்ததாக ஒரு வரலாறு கூறுகிறது. இந்த நிகழ்வை இந்த காட்சி நமக்கு எடுத்துரைக்கிறது. இப்போது இந்த பரமபத வாசலை அடைத்தது சுவாமிக்கு தெரிய வர, சுவாமி வந்து ஜெயன் விஜயன் இருவர்களிடம் அவர் கேட்கின்றார், இப்பரமபத வாசலை அடைத்ததன் காரணம் என்ன என்று அவ்வாறு அவர் கேட்கிறார். அதுக்கு ஜெயன் விஜயன் கூறுகிறார்கள், சுவாமி, இறைவா, கலியுகம் பிறந்ததே சொர்க்கவாசல் அடைக்க காரணமே சுவாமி. கலியுகத்தில் நிறைய பாவ செயல்களில் ஈடுபடுவார்கள் அல்லவா? அவ்வப்போது எப்படி இந்த சொர்க்கவாசலுக்கு அவர்கள் வர இயலும்? ஆதலால் பரமபத வாசலை நாங்கள் அடைத்து விட்டோம் அப்படி என்று அவர் கூறுகிறார். அப்போ பெருமாள் சொல்கிறார், எக்காலத்திலும் என் அனுக்கிரகம் அனைவருக்கும் உண்டு. அவ்வப்போது அவதார புருஷர்கள் பிறந்து தர்மத்தை கடைபிடித்து மானிடர்களை நன்மார்க்க பக்கமும் ஷண்மார்க்க பக்கமும் அழைத்து வருவார்கள். அப்படி அனைவரும் அதர்மத்தை விட்டு தர்மத்தை கடைபிடித்தால் இந்த பரமபதத்தை அடையலாமல்லவா? ஆகையால் சொர்க்க வாசலை திறந்து வைப்பதே உத்தமம். அதற்கு ஜெயன் சரி முடிவெடுத்து சொர்க்க வாசலை திறந்ததாக ஒரு வரலாறு நமக்கு கூறுகின்றது. அந்த செயல் இன்னும் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இப்போ இந்த சொர்க்கவாசல் என்பது நம் எல்லாரும் இந்த சொர்க்கவாசலுக்கு பயணிக்க இயலாது. ஏன்னா நம் கலியுகத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம எல்லா தவறுகளும் செய்துவிட்டு இந்த சொர்க்கவாசல் உள்ளே சென்று வெளியே வந்தால் நமக்கு சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படின்னு என்று பலர்
நினைக்கின்றார்கள். அதாவது நம்முடைய ஆத்மா வைகுண்ட பதவி சொர்க்கவாசலுக்கு புறப்பட்டு விட்டது. அப்படி புறப்படக்கூடிய ஆத்மாவின் சொரூபந்தான் பெருமான். அந்த காட்சியை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த விரஜா நதியில் சுவாமி நீராடி விட்டு பல அவதாரங்கள் எடுத்து பெருமாள் இப்போ மானிடராக இந்த விரஜா நதியில் குளித்து பிறகு பார்க்கடலுக்கு செல்கிறார். அப்போ இந்த நம்ம ஆத்மாவும் விரஜா நதியை தாண்டி போக வேண்டும். அப்போ சுவாமி குளித்த பிறகுதான் நம் விரஜாவில் நீராடி விட்டு தான் செல்ல வேண்டும் என்பது சொர்க்கவாசலுக்கு உள்ள நடக்கக்கூடிய உற்சவம் இது. பல கோடி நூறாயிரம் தோல் மணிவண்ணா என் சேவடி செவ்வி திருக்காப்பு திருவென்று ஆயிரம் பல்லாண்டு சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. திருச்சிற்றம்பலம்.